என்னோட லக்கா இருக்கும் சார். நீங்களாம் ஹீரோவா நடிச்சு நான் ஹீரோனா நடிக்கணும், அது நான் செஞ்ச பாக்கியமா இருக்கும் சார். படம் பார்க்குறது நாமளாக இருந்தால் அதுதான் பிரச்சனை. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு இந்த நிகழ்ச்சியில். நான் கேட்கணும் ரோஷினி, நீ கேட்கும். ஓஹோ, அப்படி ஒரு இதான் சார், அப்படி பாடும்போது எனக்கு புல் அரிச்சுது பாடும்போது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் இந்த சாரோட மியூசிக்கில் பாடினது. பாடல்கள் எல்லாமே இப்போ முக்கால்வாசி அப்படியே எல்லாம் குத்து பாட்டு, பயங்கர ஃபாஸ்டாக டான்ஸ் சாங்ஸாக இருக்கும். கோடை தண்ணி மெல்ல பாடும் ஊர் பாட்டு, மஞ்சள் தத்தை ஊஞ்சல் கட்டும் விழுதில். ஸோ அதே போல் உங்களுடைய தமிழ் ஹிட்ஸு அத்தனை சூப்பர் சாங்ஸ் பாடினீங்க. இன்னும் நிறைய இப்போ செக்மெண்ட் எடுத்தால் நிறைய பாட்டு இருக்குது. அதர் லாங்குவேஜஸ் ரோஷினி என்னென்ன பாஷைகளை பாடிருக்கீங்க? வாய்ப்பு அதர் லாங்குவேஜஸ் வந்து தெலுங்குல நிறைய சாங்ஸ் பாடிட்டுருக்கேன் சார். அதுக்கப்புறம் மலையாளமில் இப்போ 8 ரிலீஸ்னு ஒரு 2-3 மூவிஸ் இருக்குது. கன்னடாலேயும் சில சாங்ஸ் பாடியிருக்கேன். தெலுங்குல தான் கொஞ்சம் நிறைய சாங்ஸ் இப்போ பாடிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நமோ வெங்கடேசான்ற மூவியில் தேவிஸ்ரீ பிரசாத் சார் மியூசிக்கில் ஒரு டியூவெட் சாங் பாடியிருக்கேன். அதில் அந்த படத்துக்கு டைட்டில் சாங் யார் பாடினாங்க? தெரியும் சார், நீங்கள் தான் பாடினது. ஸோ அதாவது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமைப்படுற விஷயமா இருக்குது. உங்கள் நேம்லாம் இருக்கிற ஒரு சிடியில் எங்களோட என்ன மாதிரி அப்கமிங் சிங்கர்ஸோட நேம் இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது சார். நமக்கு எல்லாம் இறைவன் தந்த ஒரு பெரிய பரிசு. இசையில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இதே தொழிலாக வச்சு. ஆமாம் சார். God bless you. அது பாடுங்கம்மா. ஸோ அந்த சாங்ல இருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் ப்ளீஸ். நீ கல்லல்லோ மேரி சிந்தியோ நிஜம் భూమి తెలాయి కనిలవడం ఏ కాలలో నన సుగాలి పటం ఓ పలుకనే లేని పెదవి మౌనాని కదుపుతున్నాను నీ కోసం, అదుపులో లేని ఆగనే లేని అడుగునయ్యాను నీ కోసం. ఎటో చూస్తున్న నా చూపుల చెదుర చెదుర ఎదుర ఎంది మార్పు, నీ కళ్ళలో మెరిసింది ఓ నిజం భూమి దలాయిగా నిలవడం, ఏ గానలో మెరిసింది క్షణం నా మనసు గాలిపడం. ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு தேவிஸ்ரீ. டிஎஸ்பி, இங்கே நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள். அதே போல் தெலுங்கில் இன்னும் ஹிட்டான பாடல்கள் நிறைய இருக்குது. இன்னொரு பாடல் பாடுங்களேன். தெலுங்குல வந்து நான் பாடினதுலே சார், இப்போது பழசி ராஜான்ற மூவியில் ராஜா சாருக்கு பாடினேன் ஒரு சாங், தமிழில் பாடினேன். அதே இதோட தெலுங்கு வெர்ஷன்லேயும் பாடியிருக்கேன். ஸோ அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ராஜா சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் பாடின ஒரு சாங். அது இட்ஸ் அ கம்ப்ளீட் மெலடி. பிகாஸ் நான் பாடுற பாடல்கள் எல்லாமே இப்போ முக்கால்வாசி அப்படியே எல்லாம் குத்து பாட்டு, பயங்கர ஃபாஸ்டாக டான்ஸ் சாங்ஸாக இருக்கும். கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக எனக்கு ஒரு சாங் சார் கொடுத்தாரு. ரோஷினி, அது தெலுங்கு விட நீங்கள் ஒரிஜினல் ராஜா சாருக்கு நீங்கள் பாடின தமிழ் வேர்ஷனே பாடுங்க ப்ளீஸ். எனக்கும் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மூங்கில் தன்னில் தாளம் கொட்டும் காற்றில் ஓடை தண்ணி மெல்ல பாடும் ஊர் பாட்டில், மஞ்சள் தத்தை ஊஞ்சல் கட்டும் விழுதில், மந்தாரப்பூ வாசம் பொங்கும் ரா பொழுதில், பூத்தந்த தேனும் புது மல்லியும் கரும்போடு பாகும் பனை நொங்குமாய், ஒரு சின்ன காளை வந்து செங்கண்ணம் முற்றும் முத்த மழை பொழிந்தார், மூங்கில் தன்னில் தாளம் கொட்டும் காற்றில் ஓடை தண்ணி நல்ல பாடும் ஓர் பாட்டு. முல்லையை போல் சோறும் முப்பழத்து சாரும் அம்புலி போல் பப்படம் சேர்ந்துண்ணுவோம் நாம். கண்மறைக்கும் காட்டில் செண்பக பூங்காவில் பெண்ணழகு தூது விட்டு
ஃபேன்டாஸ்டிக். ராஜா சார் என்ன பேசுறது, என்ன சொல்கிறது, இசை ஞானி அவர்களை பற்றி அந்த சரணம் எல்லாம் நீங்கள் அப்படியே மோகன் ராகத்தில் போன மாதிரி போயிட்டு லாஸ்ட் லைன் பாடுங்க. குன்றத்தின் உச்சத்தில் தென்றல் கொஞ்சம் தேனாரை போல் என்னுள்ளம். மைனருக்கு வந்துட்டாரு. ஹார்ட் டச்சிங் பிளேஸ். வாட் எ கிரேட் கம்போசிஷன். அதான் சார் அப்படி பாடும்போது எனக்கு புல் அரிச்சுது பாடும்போது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் இந்த சாரோட மியூசிக்கில் பாடினது. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ரோஷினி, உங்களுடைய மியூசிக்கல் ஜேர்னி ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது உங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த இறைவன் அருளால் உங்கள் கனவு நினைவாச்சு. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது இந்த நிகழ்ச்சியில். நான் கேட்கணும் ரோஷினி, நீ கேட்க. ஓஹோ, அப்படி ஒரு ஆசை இருக்கா என்ன? ஆமாம் சார், கண்டிப்பாக சொல்லு. யார் அது கைப்பிடிச்சது சொல்லு. அந்த பிரச்சனைலாம் இல்லை சார். உங்கள் கூட ஒரு டியூவட் சாங் பாடணும். நீங்கள் பாடின எத்தனையோ அழகான பாடல்களில் ஒரு பாடல் எனக்காக ஐயோ நீ கூட சேர்ந்து பாடணும். என்ன பாட்டு திடீர்னு கேட்டேன் நான். சார் எத்தனையோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் பாடியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் செம்பருத்தி படத்தில் நிலா காயும் நேரம் சரணம். வாவ், ஃபேன்டாஸ்டிக். ஜானகி அம்மா கூட பாடிய பாடல் ரோஷினி கூட இப்போ பாட போகிறேன். நிலா காயும் நேரம் சரணம். ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இந்த பாடல் பாடினதுக்கு. ரொம்ப நல்ல கம்போசிஷன் தந்த அந்த தெய்வத்துக்கு, இளையராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, ரோஷினி நிறைய சாங்ஸ் பாடிருக்கீங்க. இன்னும் என்னென்ன ஆசைகள் இருக்குது? என்னுடைய இந்த சிங்கிங் இதில் வந்து என்னோட ஆசை என்னன்னு சிங்கிங் ஓகே சொல்லிட்டீங்க. வேற என்ன ஆசைகள்? வேற என்ன ஆசைகள்? நீங்கள் ஏதாவது ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை சார். இல்லை யாராவது ஹீரோவை நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்கள். உங்களுக்காக டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 5-6 நாள் எக்ஸ்ட்ராவே கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். வேணும்னா ஒரு 500-1000 ரூபா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாலும் சார். எனக்கு என்னோட லக்காக இருக்கும் சார். நீங்களாம் ஹீரோவாக நடிச்சு நான் ஹீரோவாக நடிக்கணும், அது நான் செஞ்சு பாக்கியமாக இருக்கும் சார். படம் பார்க்குறது நாமளாக இருந்தால் அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஹீரோயினா ஓகே, நான் வேணும்னா கொஞ்சம் டைட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக நான் இறக்குறேன் பாடியை. ஸோ ஆக்டிங் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் வரும், பட் ஐம் டிட்டர்மைன்ட் டு டேக் திஸ் அப் ஆஸ் மை ப்ரொஃபஷன். இன்னும் இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். காரணம் என்னென்னா, மியூசிக்கு கேட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் ஆவாங்க. பட் அந்த இசையே நமக்கு தொழிலாக கொடுத்துருக்காரு அந்த இறைவன். கண்டிப்பாக சார். உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். இன்னும் பப்ளிக் மனசில் நிற்கிற பாடல்கள், வர்சடைல் சிங்கர் ரோஷினி அப்படின்ற பேர் புகழ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இசை ரசிகர்கள் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் உங்களெல்லாம் பிளெஸ் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுடைய டைம் ஒதுக்கி மனோவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி தெரிவித்து கொண்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சும்மா சொல்லலை, போட்டு தாக்கு பல்லவி நீங்கள் பாடி அதுக்கப்புறம் அந்த தேங்க்ஸ் வாங்கிக்கிங்க. ஓகே சார். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஸ்பெஷலி அண்ட் ஜெயா டிவியோடைய மனதோடு மனோ நிகழ்ச்சியில் என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்கள் கூட பேசிட்டு இந்த மாதிரி அழகான பாடல்கள்லாம் பண்ணதுக்கு. அண்ட் ஹியர் கோஸ் போட்டு தாக்கு.